ஓகே பாருங்க. நாங்க தொடர்ச்சியான முறையில சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டிட பகுதி 2க்கான வினாக்கள் பார்க்கிறோம். சரியா? அதன் அடிப்படையில பாருங்க. நாங்க ஆரம்பத்துல வினா இலக்கம் 1 பார்த்தோம். முதலாவது பயிற்சி அடிப்படை வினா பார்த்தோம். சரியா? குமார் வணிகத்துடன் தொடர்புடைய வினாக்கள் பார்த்தோம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு எவ்வாறு நாங்க தயாரிக்கிறது, அதன் பிறகு பொது பேரேட்டு கணக்குகள் அந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டோட தொடர்புடைய பொது பேரேட்டு கணக்குகள் எவ்வாறு தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுல தொடர்ச்சியான பயிற்சிகளுக்கு போவோம். டியூட்ட பாருங்க. வினா இலக்கம் 2 இரண்டாவது வினாக்கு போவோம். சரியா? வினா இலக்கம் 2 பாருங்க. அமல் நிறுவனம் தொடர்பான வினா. சரியா? அமல் நிறுவனம். முதலாவது பாருங்க. அவ்வளவு பாட்டு வினாவுல முதலாவது கேட்கப்படுது என்ன தயாரிக்கணும், வேண்டப்படுவதற்கு போகும். அப்ப கீழே பாருங்க. வேண்டப்படுவது தரப்பட்டிருக்குது. மேலே தரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டை தயாரிக்குக. மேலே தரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு அல்லது நாட்குறிப்பேட்டை தயாரிக்குக. இரண்டாவது பாருங்க. வேண்டிய அல்லது தேவையான பொது பேரேட்டு கணக்குகள் சில்லறை காசு உட்பட. சரியா? இப்ப இரண்டு விடயங்களுக்கு கேட்கப்படுது. இது ஒரு பொதுவான வினா. உங்களுக்கு பொதுவா இந்த ரெண்டு வினாக்கள் தான் பாட்டுல கேட்பாங்க. முதலாவது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, இரண்டாவது தேவையான பொது பேரேட்டு கணக்குகள். ஓகே. அப்ப நாங்க முதலாவது அதற்கு தேவையான மாதிரி வடிவங்களை அடிச்சு கொள்வோம். அதன் பிறகு பதிவுகளுக்கு போவோம். உங்களுக்கு முதலாவது வினா இறுதி கிளாஸ்ல மிக தெளிவான முறையில கூடுதலா டைம் எடுத்து விளக்கமான முறையில பார்த்தோம். இதுக்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடிய பயிற்சிகள் விரைவாக செய்யணும். அப்ப முதலாவது ஆரம்பத்துல உங்க எல்லாருக்கும் கிளியர். எப்படி நாங்க ஃபார்மட் போடுறது, பொது பேரேட்டு கணக்குல என்னென்ன விடயங்கள் வரும், அதை எப்படி பதிவு செய்யறது, இரட்டை பதிவுகள், சகல விடயங்களும் சொல்லி தந்துட்டேன். இதன் பிறகு நாங்க பார்க்கக்கூடிய இந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பான பாட்டு பயிற்சிகள் விரைவாக நாங்க செய்யணும். அதை விளங்கி கொள்ளுங்க. எனவே நாங்க கேட்கப்படுறது இரண்டு விடயம்: சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடும் பொது பேரேட்டு கணக்குகளும். எனவே அதற்குரிய மாதிரி வடிவங்களை அடிச்சு கொள்ளும். எனவே மாதிரி வடிவங்களை அடிச்சுக்கோங்க. முதலாவது திகதி. முதலாவது திகதி. இரண்டாவது விபரம். முதலாவது நாங்க அடிச்சுக்கொள்ளணும் திகதி, இரண்டாவது விபரம், கைச்சாட்டு இலக்கம், அடுத்தது மொத்தம் அல்லது பெறுமதி, அடுத்தது நான் போடணும் பகுப்பாய்வு நிரல்கள். பகுப்பாய்வு நிரல்கள். இதுல நாங்க செலவுகளை வகைப்படுத்தணும். இதுல நாங்க சின்னதா போட்டுக்குவோம் பேரேட்டு பத்திரம். சரியா? இதோட ஒரு சில்லறை காசு கொடுக்கணும் நாளேடு முடிவடையும். முதலாவது திகதி, விபரம், கைச்சாட்டு இலக்கம், மொத்தம், பகுப்பாய்வு நிரல்கள், பேரேட்டு பக்கம். இது உங்களோட சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டிட மாதிரி வடிவம். உங்களுக்கு எந்த முறையில வினாக்கள் வந்தாலும், தகவல்கள் எப்படி வந்தாலும், சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு நாட்குறிப்பேடு கேட்டா இந்த அடிப்படையில தான் மாதிரி வடிவம் அடிச்சு கொள்ளணும். திகதி, விபரம், கைச்சாத்து இலக்கம், பெறுமதி அல்லது மொத்தம், பகுப்பாய்வு நிரல்கள், பேரேட்டு பக்கம். இப்ப நாங்க பகுப்பாய்வு நிரல்களை அடிச்சு கொள்வோம். பகுப்பாய்வு நிரல். பகுப்பாய்வு நிரல் உங்களோட வினாவுல தரப்படலாம், அல்லது நீங்க வினாக்கள்ல தரப்பட்ட சில்லறை செலவுகளை அடிப்படையாக கொண்டு செலவுகளை வகைப்படுத்தணும். சரியா?
அப்ப இது அமல் நிறுவனத்தோட தொடர்புடைய விடயங்கள் தரப்படி. வினாவை பாருங்க. முதலாவது சொல்லப்பட்ட விடயம், அமல் நிறுவனத்தின் 1/6/2027 அமல் நிறுவனத்தின் 1/6/2027 சில்லறை காசாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ரூபாய் 25,000 பொது காசாளரினால் அல்லது பிரதம காசாளரினால் கொடுக்கப்பட்டது. இதை நாங்க சொல்லுவோம் வசக்கட்டு பெறுமதி. 2027 மே மாதம் சிறு செலவு கொடுப்பனவு விவரங்கள் பின்வருமாறு. இப்ப கீழே சில்லறை செலவுகள் தொடர்பான விபரம் தரப்படுகிறது. அது கீழே பாருங்க. செலவுகள் பாருங்க. பயண செலவு, முத்திரை கட்டணம், பயண செலவு, தேநீர் செலவு, தட்டச்சுத்தாள், சிற்றுண்டிகள், தபால் செலவு, எழுது பொருட்கள், முத்திரை கொள்வனவு, தேநீர் செலவு. அடுத்து வியாபார சென்மதியாளர் ரவி கணக்கு, பிரயாண செலவு, பதிவு தபால், சிற்றுண்டிகள், காஃபன் தாள், கபீர் கணக்கு, இப்படி தரப்பட்டி. ஓகேயா? அப்ப இதுல பாருங்க, தரப்பட்ட தகவல்களுக்கு அமைய எப்படி நாங்க வகைப்படுத்துறது. இதுல உங்களுக்கு அஞ்சல் செலவு, தபால் அஞ்சல் செலவு தரப்படுகிறது பிரதானமாக. இரண்டாவது போக்குவரத்து செலவுகள் தரப்படுகிறது. உபசரணை செலவுகள் தரப்பட்டு, அதன் பிறகு ஏனைய செலவுகள் தரப்பட்டு, எழுது கருவி செலவு தரப்பட்டு, இதை அடிப்படையாக கொண்டுதான் பகுப்பாய்வு நிரல் தயாரிக்கணும். அப்ப இந்த வினாவை பொறுத்த மட்டும் இந்த வினாவுல எப்படி வகைப்படுத்துறது தரப்படையில. முதலாவது வினாவுல தரப்பட்டிருந்துச்சு, இரண்டாவது வினாவுல தரப்படையில. அப்படி தரப்படலாட்டி எப்படி நான் செய்யறதுன்னு சொல்லி தந்தேன். நாங்க பார்க்கணும் செலவுகள் என்ன தந்திக்கிறாண்டு அதை எதுல உள்ளடக்கணுமோ அந்த தலைப்புகளை நாங்க வகைப்படுத்தணும். அப்போ பயண செலவுடா போக்குவரத்து, முத்திரை தொடர்பான விடயங்கள்டா தபால் அல்லது அஞ்சல் வரும், தேநீர் சிற்றுண்டிகள்டா உபசரணை செலவு வரும், உபசரிப்பு உணவு செலவு வரும், எழுது கருவி பொருட்கள் தொடர்பான விடயங்கள்டா எழுது கருவி வரும். அடுத்து ஏனைய செலவு வரும், அந்த கடன் கொடுத்தோர் கொடுப்பனவுகள். இப்ப ஐந்து தலைப்புகள் அடிப்படையில நாங்க பகுப்பாய்வு நிரல்களை வகைப்படுத்தி கொள்ளுவோம். சரியா? முதலாவது அஞ்சல் செலவு, இரண்டாவது உபசரணை செலவு, மூன்றாவது போக்குவரத்து செலவு, நான்காவது எழுது கருவி செலவு, இறுதியா போட்டுக்கோங்க ஏனைய செலவு. இப்படி வகைப்படுது. உங்களுக்கு இந்த வினாவை பொறுத்த மட்டும் செலவு வகைப்படுத்துறது டிரெக்டா தரப்படையில. எனவே நாங்க வினாக்கு போயிட்டு என்னென்ன செலவுகள் தரப்பட்டதோ அதை அடிப்படையாக கொண்டு செலவுகளை வகைப்படுத்துகிறோம். எனவே அஞ்சல் செலவு, உபசரணை செலவு, போக்குவரத்து செலவு, எழுது கருவி செலவு, ஏனைய செலவு. சரியா? இதை வகைப்படுத்துங்க. அடுத்ததான் நாங்க பொது பேரிட்டு கணக்குகளை அடிச்சு கொள்வோம். அப்ப முதலாவது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. ஓகே. அடுத்து பொது பேரேடு அடிச்சு கொள்ளும், தலைக்கு போட்டுக்கொள்ளணும். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. மூணு சைக்கிள் கட் பண்ணி காட்டணும். அடுத்த இரண்டாவது பாருங்க, பொது பேரேட்டு கணக்குகள். பொது பேரேட்டு கணக்குகள்ல பிரதானமா மூன்று விடயங்கள் வரும். முதலாவது காசு கணக்கு, இரண்டாவது சில்லறை காசு கணக்கு, மூன்றாவது குறித்த மாத அந்த சில்லறை செலவுகள். அப்போ மூன்று விடயங்கள் வரும். ஆரம்பத்துல படிச்சுட்டோம். எனவே இந்த மூன்று கணக்குகளையும் அடிச்சு கொள்ளுவோம். எனவே முதலாவது போட்டுக்கோங்க காசு கணக்கு. இரண்டாவது பிரதானமான விடயம் சில்லறை காசு கணக்கு. இரண்டாவது மிக முக்கியமானது சில்லறை காசு கணக்கு. இதுலதான் நாங்க நிறைய விடயங்கள் பதிவு செய்ய போறோம். காசு கணக்குல ஒரு விடயம் தான் வசக்கட்டு நிதி பெறும்போது அது மட்டும்தான் பதிவு செய்வோம். இரண்டாவது சில்லறை காசு கணக்கு பிரதானமானது, நிறைய விடயங்கள் பதிவு செய்வோம். அடுத்து ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரலையும் பொது பேரிட்டு கணக்குகளாக தயாரிக்கணும். எனவே அடிச்சுக்கோங்க அஞ்சல் செலவு, அஞ்சல் கணக்கு. இரண்டாவது
உபசரணை கணக்கு. அடுத்தது மூன்றாவது போக்குவரத்து கணக்கு, போக்குவரத்து செலவு கணக்கு. அடுத்தது நான்காவது எழுது கருவி. அடுத்தது பாருங்க ஏனைய செலவு. அந்த ஏனைய செலவுன்னு சொல்றது நாங்க ஏனைய செலவு கணக்குன்னு போடுறது இல்ல, அந்த ஏனைய செலவுல வரக்கூடிய விடயங்களை தனித்தனியே கணக்குகளை காட்டணும். இப்ப இந்த வினாவை பொறுத்த மட்டும் இரண்டு கடன் கொடுத்தோர் தரப்பட்டி. முதலாவது ரவி கணக்கு, இரண்டாவது கபீர் கணக்கு. இரண்டு நபர் தரப்பட்டி. அப்ப அந்த பெயரை வச்சு கணக்கு ஓபன் பண்ண. ரவி, இரண்டாவது கபீர். சரியா? கடன் கொடுத்தோம். இதோட இந்த பொது பேரிட்டு கணக்குகள் முடிவடையும். அப்ப தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த ஒவ்வொரு செலவு கணக்குகளுக்கும் மீதி வந்தது மீதி சென்றது வராது. எனவே நோமலா இப்படி நீங்க டீஃபம் அடிச்சா போதும், பதிவுகளை மட்டும் பதிஞ்சா போதும். சில்லறை காசு கணக்குக்கு மட்டும் டீஃபம் அடிச்சு டபுள் கோட் அடிக்கணும், அங்க இறுதி மீதி கண்டுபிடிச்சு காட்டணும். அதே போல காசு கணக்கும் நோமலாக வரும். சரியா? அப்ப முதலாவது சகல மாணவர்களும் இந்த மாதிரி வடிவங்களை அடிச்சுக்கோங்க. அடுத்து நாங்க பதிவுகளுக்கு போவோம். வினா இலக்கம் 2 அமல் நிறுவனம் தொடர்பானது. இரண்டு விடயங்கள் கேட்கப்பட்டது. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடும் தேவையான பொது பேரிட்டு கணக்குகளும். திகதி விபரம் கைச்சாத்து இலக்கம் மொத்தம் பகுப்பாய்வு நிரல் நாங்க கண்டுபிடிச்சோம். அஞ்சல் செலவு, உபசரணை செலவு, போக்குவரத்து செலவு, எழுதுகருவி செலவு, ஏனைய செலவு, ஏனைய கொடுப்பனும். அடுத்தது பொது பேரிட்டு கணக்குகள் பிரதானமா 3 விடயங்கள் வரும். காசு கணக்கு, சில்லறை காசு கணக்கு, அந்த செலவுகள் வரும். பகுப்பாய்வு நிரல்ல வாருது. அதுல ஏனைய செலவு மட்டும் அதுல பதிவு செய்யறத போடணும், மற்றதெல்லாம் தலைப்புகள் அடிப்படையில போட்டா ஓகே. எனவே அஞ்சல் கணக்கு, உபசரணை, போக்குவரத்து, எழுதுகருவி, ஏனையதுல கடன் கொடுத்த 2 பேரும் போடுங்க. ரவி கணக்கு, கபீர் கணக்கு. ஓகேயா? குயிக்கா எழுதிக்கோங்க. எழுதிட்டு செக்ல ஓகேன்னு போடுங்க. பதிவுகளுக்கு போகும். ஓகே, இப்ப நாம பதிவு செய்வோம். சகல மாணவர்களும் வினாவை பாருங்க, டியூட்டை பார்த்துக்கோங்க. அமல் நிறுவனத்தின் 1/6/2027 சில்லறை காசாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ரூபாய் 25,000 பொது காசாளரினால் கொடுக்கப்பட்டது அல்லது பிரதம காசாளரினால் கொடுக்கப்பட்டது. இது முதலாவது விடயம் சொல்லப்படுது. அப்போ ஒரு நிறுவனம் காணப்படுதாம், அவர் சில்லறை காசாளர் ஒருவர் நியமிக்கப்படுகிறாராம். இரண்டாவது சொல்லப்படுது, அந்த சில்லறை காசாளருக்கு பிரதம காசாளர் அல்லது பொது காசாளர் குறிப்பிட்ட பணம் வழங்குகிறாராம். அதை நாங்க சொல்லுவோம் வசக்கட்டு நிதி அல்லது பிரதம காசாளர் வழங்கிய முற்பண தொகை அப்படி சொல்லுவோம். அப்ப வசக்கட்டு நிதி பெறும்போது முதலாவது எப்படி பதிவு செய்வோம்? முதலாவது கிளாஸ்ல சொல்லி தந்தேன். அந்த நாட்குறிவு பதிவுகளுக்கு அமைய காசு கணக்கிலையும் சில்லறை காசு கணக்கிலையும் முதலாவது அதை பதிவு செய்யணும். சரியா? அப்ப சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடோட தொடர்பான 3 பதிவுகள் தான் வரும். முதலாவது வசக்கட்டு நிதியை பெற்றுக் கொள்ளும் போது சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, அதை அடிப்படையாக கொண்டு பதிவு செஞ்சா ஓகே. பெறுமதி பாருங்க 25,000.
எனவே அதை அப்படியே பதிவு செஞ்சு கொள்ளுங்க. காசு கணக்கு, சில்லறை காசு கணக்கு இரட்டை பதிவுகள் அடிப்படையில போடணும். சில்லறை காசு கணக்குல வரவு, காசு கணக்குல செலவு. எனவே சில்லறை காசு கணக்குல வரவு இங்க காசுன்னு போடுங்க 25,000. அதே போல காசு கணக்குல செலவுல சில்லறை காசுன்னு போடுங்க 25,000. இதனால முதலாவது செய்ய வேண்டிய விடயம், ஒரு வசக்கட்டு நிதியை பெற்றுக் கொள்ளும் போது அல்லது ஒரு பிரதம காசாவிடமிருந்து முற்பணம் பெறும்போது இரண்டு முறை விடயம். நாங்க முதலாவது அந்த இரட்டை பதிவு அடிப்படையில சில்லறை காசுலையும் காசு கணக்குலையும் பதிவு செய்யணும். எனவே சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு பெயர்களை மாத்தி போடும். முதலாவது ஓகே. இப்ப நாங்க சில்லறை காசு கொடுக்கணும் நாளிட்டு பதிவு செய்ய போறோம். எனவே ஒவ்வொரு தகவல்களா வாசிச்சு மூலையீட்டுல பதிவு செய்யும். முதலாவது பாருங்க, டேட் தரப்பட்டிக்கு, கைச்சாத்து இலக்கம் தரப்பட்டிக்கு, விவரம் பெறுமதி தரப்பட்டி. சரியா? திகதி, கைச்சாத்து இலக்கம், விவரம் பெறுமதி அட்டவணை ஒண்ணு தரப்பட்டிக்கு. திகதி, கைச்சாத்து இலக்கம், விவரம் பெறுமதி அந்த அடிப்படையில பதிவு செய்யும். தொடர்ந்து பாருங்க, 2027 மே மாதம் சிறு செலவுகள் கொடுப்பனவு தொடர்பான விவரம் பின்வருமாறு. அப்ப கீழே சில்லறை செலவுகள் தொடர்பான விவரம் தரப்படுகிறது. ஓகே, இப்ப கீழே வாங்க, அப்படி டேட் அடிப்படையில பதிவு செஞ்சுட்டு போவோம். கைச்சாத்து இலக்கம் தொடராக தரப்பட்டிக்கு 1, 2, 3 தொடராக தரப்பட்டி. டேட்டா பாருங்க 5ஆம் மாதம் 2ஆம் தேதி அதுல இருந்து தரப்பட்டி. ஓகே, எனவே முதலாவது தரப்பட்டிக்கு பயண செலவு பெறுமதி பாருங்க 1100. பயண செலவு பெறுமதி 1100. எனவே சொல்லுவோம் 5ஆம் மாதம் 2ஆம் தேதி பயண செலவு கைச்சாத்து இலக்கம் 1, பெறுமதியை பாருங்க 1100. எனவே பயண செலவுண்டா என்ன? போக்குவரத்துக்குள்ள வரும். எனவே போட்டுக்கோங்க 1100. விரைவாக பதிவு செஞ்சுட்டு போங்க. இப்ப எப்படி பதிவு செய்யறதுன்னு சகலமானவருக்கும் தெரியும். குயிக்கா பதிவு செஞ்சா ஓகே. டேட்டா போட்டிக்கிறோம், விவரம், கைச்சாத்து இலக்கம், மொத்தம் பகுப்பாய்வு நிரல்ல போடுறது. எனவே 5, 2 பயணம், கைச்சாத்து இலக்கம் 1, மொத்தம் 1100 போக்குவரத்துல போடும். இரண்டாவது 5, 4 முத்திரை கட்டணம், கைச்சாத்து இலக்கம் 2, 750. எனவே கொடுங்க முத்திரை. எனவே இந்த முத்திரை செலவுன்னு சொல்றது ஒரு அஞ்சல் செலவு, தபால் செலவோட தொடர்பானது. எனவே அஞ்சல்ல போடுங்க 750. எனவே மூன்றாவது 5ஆம் தேதி தரப்படுகிறது. மூன்றாவது 5ஆம் தேதி 5ஆம் மாதம். சரியா? மே மாத கணக்கு தான் தரப்படுகிறது. முதலாவது 5, 2, 5, 4. அடுத்தது பாருங்க 5, 5 பயண செலவு 1300. கைச்சாத்து இலக்கம் ஓர்டரா போட்டுவாங்க. 5, 5 பயண செலவு 1300. எனவே பயண செலவுண்டா போக்குவரத்துல போடுங்க 1300. அடுத்து நான்காவது 5, 6 தேநீர் செலவு 900. அப்ப தேநீர் செலவுண்டா என்ன? உணவு தொடர்பான செலவுகள். எனவே உபகரணை செலவுன்னு சொல்லுவோம். போட்டுக்கணும் 900. அடுத்து பாருங்க 6, 5 தட்டச்சு செலவு 6, 5 சரியா? ஓர்டரா பார்த்துட்டு வாங்க. 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி. ஓகே, அடுத்தது பாருங்க 8ஆம் தேதி தரப்பட்டிக்கு 8, 5 தட்டச்சு தாள், தட்டச்சு செலவுன்னு சொல்றது. தட்டச்சு தாள் பெறுமதியை பாருங்க 1500. பெறுமதி 1500. இந்த தட்டச்சு தாள்னு சொல்றது ஒரு எழுது கருவி தொடர்பான விடயம். உடன் நிர்வாக செலவுகளுக்குள்ள வரக்கூடியது. ஒரு நிறுவனத்துல நிர்வாக விடயங்கள் இடம்பெறுமே,
நாங்க நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். முதலாவது கணனி தொடர்பான விடயங்கள், எழுது கருவி பொருட்கள், அது தொடர்பான பேப்பர், பயன்படுத்துற பென்சில் பேனா, இது தொடர்பான விடயங்கள். எனவே தட்டச்சித்தால் 1500 போட்டுக்கோங்க. எழுது கருவி. எனவே முதல் 5 விடயங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். பயணம் 1100 போக்குவரத்து செலவு, முத்திரை 750 அஞ்சல் செலவு, பயண செலவு 1300 போக்குவரத்து, தேநீர் 900 உபசரணை, தட்டச்சித்தால் 1500 எழுது கருவி. அடுத்த தொடர்ச்சியான முறையில பாருங்க. 95 சிற்றுண்டிகள், 95 சிற்றுண்டிகள் 800. சிற்றுண்டிகள் என்ன? உணவு செலவு. எனவே உபசரணையில போகணும். அடுத்தது பாருங்க. 12/5 தபால் செலவு 1050. 12/5 தபால் செலவு 1050. கைச்சாத்திலக்கம் ஓடரா போட்டுவாங்க. தபால்டா அஞ்சல் செலவு. எனவே போட்டுக்கோ. அடுத்தது 15/5 எழுது பொருட்கள். 15/5 எழுது பொருட்கள் 1350. எழுது பொருள்டா எழுது கருவி செலவு போடுங்க 1350. 17/5 முத்திரை கொள்வனவு 650. 17/5 முத்திரை கொள்வனவு, முத்திரை கைச்சாத்திலக்கம் 9. பெருமதிய பாருங்க 650. எனவே முத்திரை என்று சொல்றது என்ன? ஒரு அஞ்சல் செலவு. அடுத்தது பாருங்க 19/5 தேநீர் செலவு. 19/5 தேநீர் செலவு, பெருமதி 850. பெருமதியை பாருங்க 850. தேநீர் செலவுனா உபசரணை போட்டுக்கணும். அடுத்தது பாருங்க 20/5 ரவி கணக்கு. 20/5 ரவி கணக்கு 2250. இது ஒரு ஏனைய கொடுப்பனவாக வரும். கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த விடயம் 2250. ஏனைய கொடுப்பனம், ஏனைய செலவுட போடும். அடுத்தே பாருங்க 23/5 பிரயாண செலவு 950. 23/5 பிரயாண செலவு, பெருமதிய பாருங்க 950. பிரயாண செலவுனா போக்குவரத்து போடுவோம். அப்ப முதல் 12 விடயங்கள் பதிவு செஞ்சிட்டோம். இன்னும் தொடர்ச்சியா 4 விடயங்கள் காணப்படுது, பதிவு செய்யும். அடுத்தது பாருங்க 25/5 பதிவு தபால் 1500. 25/5 பதிவு தபால், பெருமதி பாருங்க 1500. இப்ப பதிவு தபால்டா என்ன? ஒரு அஞ்சல் செலவு. எனவே போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க 28/5 சிற்றுண்டிகள் 750. 28/5 சிற்றுண்டிகள் 750. சிற்றுண்டிடா உபசரணை செலவு. அடுத்தது பாருங்க 29/5 காஃபன் தாள், பெருமதிய பாருங்க 1250.
29.5 கார்பன் தாள்னு சொல்லுவோம். பெறுமதியை பாருங்க 1250. கார்பன் தாள்னா என்ன? ஒரு எழுது கருவி போட்டுக்கோம். கார்பன் தாள்னு சொல்றது என்ன? நீங்க பாத்திப்பீங்க. அதாவது உங்களுக்கு உதாரணம் சொன்னா, பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் தருவாங்க. அதாவது கவர்மெண்ட் பஸ்ல போவீங்க, அங்க டிக்கெட் தருவாங்க, அங்க எழுதுவாங்க பர்பிள் கலர்ல இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் கார்பன் தாள். சரியா? அச்சுக்கு பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது அச்சிடல், அதுக்கு பயன்படுத்துற ஒரு தாள். ஓகே. அடுத்த இறுதியா பாருங்க 30/5 கபீர் கணக்கு வியாபார கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தது 3000. எனவே இறுதியா போட்டுக்கோங்க 30/5 கடன் கொடுத்தோர் கபீருடன் தொடர்பான விடயம். 30/5 போட்டுக்கோங்க. கபீர் பிராக்கெட்ல போடுங்க. கடன் கொடுத்தோர் கைச்சாத்து இலக்கம் 16 3000. ஏனைய செலவுல போடும். இதோட சகல பதிவுகளை முடிவடைந்து இப்ப நாங்க கூட்டு பெறுமதிகளை கண்டுபிடிக்கணும். சரியா? இறுதி பெறுமதிகளை கண்டுபிடிச்சு நாங்க பொது பேரீட்டு கணக்குகளுக்கு போடணும். எனவே சகல மாணவர்களும் பார்த்துக்கோங்க. இப்படித்தான் நாங்க சில்லறை காசு கொடுக்கணும் நாளேடு தயாரிக்கிறது. விபரம் கைச்சாத்து இலக்கம் மொத்தம் பகுப்பாய்வு போட்டுவாங்க. மிக இலகுவான விடயம். சரியா? திருப்பி ஒருக்கா சொல்றேன். முதலாவது பயணம் போக்குவரத்து செலவு, முத்திரை அஞ்சல் செலவு, பயணம் போக்குவரத்து செலவு, தேநீர் உபசரணை செலவு, தட்டச்சித்தால் எழுது கருவி, சிற்றுண்டி உபசரணை, தபால் அஞ்சல் செலவு, எழுதுபொருள் எழுதுகருவி செலவு, முத்திரை தபால் செலவு, தேநீர் உபசரணை செலவு, ரவி கணக்கு இணைய செலவு, பிரயாணம் போக்குவரத்து செலவு, தபால் அஞ்சல் செலவு, சிற்றுண்டி உபசரணை செலவு, காபன்தாள் எழுது கருவி, கபீர் கணக்கு ஏனைய செலவு. ஓகே. இப்ப அடுத்தது நாங்க என்ன செய்வோம்? மொத்த பெறுமதிகளை கூட்டி எடுப்போம். ஒவ்வொரு பகுப்பாய்வு பெறுமதியை கூட்டி எடுப்போம். அடுத்து பொது பேரேட்டு கணக்குகளுக்கு பதிவு செய்வோம். சரியா? இப்ப கூட்டி எடுங்க. கூட்டி எடுத்து செக்ல போடுங்க, பார்ப்போம் எவ்வளவு பெறுமதி வருதுன்னு பார்ப்போம். 1100. அடுத்தது பாருங்க 750, 1300, 900, 1500. அடுத்து பாருங்க 800, 1050, 1350, 650, 850, 2250, 950, 1500, 750, 1250. இறுதியா பாருங்க 3000. மொத்தம் 16 விடயங்கள் வந்துக்கிறான்னு செக் பண்ணி கொள்ளுங்க. சரியா? மொத்தம் 16 விடயங்கள். இதை கூட்டி எடுத்தா டோட்டல் எவ்வளவு? செக்ல போடுங்க பாப்போம். மொத்த பெறுமதிகளை பாருங்க 19,950. வெரி குட். 19,950. 19,950 இது மொத்தத்துல வருது. இப்ப ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரலை கூட்டணும். அஞ்சல் செலவு 750, 1050, 650, 1500. அப்படி ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரலையும் கூட்டி கீழே போட்டுக்கோங்க. முதலாவது அஞ்சல் செலவு எவ்வளவு வரும்? மொத்தம் பாருங்க 3,950. 3,950. அடுத்தது பாருங்க உபசரணை செலவு 900, 800, 850, 750. கூட்டி எடுங்க 3,300. அடுத்தது பாருங்க போக்குவரத்து செலவு 1100, 1300, 950. கூட்டி எடுங்க 3,350.
அடுத்து பாருங்க எழுது கருவி செலவு 1500, 1350, 1250 கூட்டி எடுத்தா 4100. அடுத்து இறுதியாக ஏனைய செலவு அல்லது ஏனைய கொடுப்பனவுல வரக்கூடியது 2250, 3000, 5250. எனவே செலவுகளோட பெருமதிகளை சரியா போட்டுக்கோங்க. 19,950 மொத்தம். அதுல அஞ்சல் செலவு 3950, உபசரணை 3300, போக்குவரத்து 3350, எழுது கருவி 4100, ஏனைய செலவு 5250. நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு செலவுகளோட கூட்டி பாருங்க. 19,950 வருதாங்க. அப்ப நாங்க கூட்டிய மொத்த பெறுமதிகள் எல்லாம் சரின்னு எடுத்துக்கொள்ளலாம். எனவே கூட்டி பாருங்க. 3950, 3300, 3350, 4100, 5250. எனவே பாருங்க 19,950 சரியாக வருது. எனவே நாங்க செய்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு சரியானதுன்னு முடிவுக்கு வரலாம். ஓகேயா? அப்ப முதலாவது விடயம் கிளியர், சகல மாணவருக்கும் கிளியர். முதலாவது பதிவு செஞ்சது ஓகே அப்படின்னா செக்ல போட்டுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும், சில்லறை காசும் குறித்த செலவுகளையும் பதிவு செய்யணும். மிக இலகுவானது. இப்ப மொத்த பெறுமதி எடுத்து முதலாவது பதிவு செய்யுங்க. மொத்த பெறுமதி குறித்த மாத செலவு, மொத்த பெறுமதியை பதிவு செய்யணும். அடுத்தது தனித்தனிய செலவுகளை போடணும். அப்ப எனவே பாருங்க, இந்த சில்லறை காசு நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன். டிரெக்டா மொத்த செலவுல வைக்கலாம் அல்லது தனித்தனியா பதிவு செய்யலாம். நாங்க மொத்தமா பதிவு செய்ய தேவையில்லை, தனித்தனியே பதிவு செய்வோம். எனவே முதலாவது வசக்கட்டு பெறும்போது பதிவு செஞ்சுட்டா 25,000 சில்லறை காசு வரவு, காசு கணக்கு செலவு. இப்ப குறித்த மாத செலவுகளை பதிவு செய்வோம். குறித்த மாத செலவுகளை பதிவு செய்யறதுக்கு ரெட்டை பதிவு வேண்டாம். அதை குறித்த செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. குறித்த செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. எனவே குறித்த செலவு கணக்க வரவு அப்பம், சில்லறை காசுல செலவு அப்பம். எனவே முதலாவது அஞ்சல் 3950 போட்டுக்கோங்க. அஞ்சல் கணக்கு வரவுல 3950 சில்லறை காசு போடுங்க. அதே சில்லறை காசு செலவுல போடுங்க அஞ்சல் 3950. இப்படிதான் நாம பதிவு செய்யறது. குறித்த செலவுல வரவு, சில்லறை காசுல செலவு. அஞ்சல்ல போடுங்க சில்லறை காசுல 3950, சில்லறை காசுல செலவுல போடுங்க அஞ்சல் செலவுல 3950. இரண்டாவது உபசரணை செலவு. உபசரணை செலவுல வரவு 3300, சில்லறை காசுல போடுங்க 3300. அதே சில்லறை காசு செலவுல போடுங்க உபசரணை 3300 செலவுல போடுங்க. அடுத்து மூன்றாவது போக்குவரத்து செலவு 3350 போட்டுக்கோங்க. போக்குவரத்துல வரவு வைங்க சில்லறை காசுக்கு 3350, சில்லறை காசுல செலவு வைங்க போக்குவரத்து 3350. எழுது கருவி செலவு, எழுது கருவில வரவுல வைங்க சில்லறை காசுன்னு 4100, சில்லறை காசுல செலவு வைங்க எழுது கருவின்னு 4100. அடுத்தது பாருங்க ஏனைய கொடுப்பனவு, ஏனைய செலவு. அந்த ஏனைய செலவுகளை தனித்தனியா பதிவு செய்யணும்னு சொல்லிக்கிறேன். ரவி கணக்கு, கபீர் கணக்கு, அதை தனித்தனியா பதிவு செய்யணும். அந்தந்த கணக்குல வரவு வச்சு சில்லறை காசுல செலவு வைக்கணும். எனவே ரவி கணக்குல முதலாவது வைங்க சில்லறை காசுண்டு 2250. அது சில்லறை காசுல செலவு வைங்க ரவி 2250. அடுத்தது பாருங்க கபீர் கணக்கு, அதுல வரவு வைங்க 3000, சில்லறை காசுன்ற வரவு வைங்க 3000, சில்லறை காசுல செலவு வைங்க கபீர் 3000. இதோட அந்த பொது பேரிட்டு பதிவுகள் முடிவடையுது. இப்ப நாங்க டோட்டலா கூட்டி எடுத்தா போதும். சரியா? சில்லறை காசு கணக்கு மட்டும் கூட்டி எடுத்து இறுதி மீதியை எடுத்தோம்னா ஓகே. எனவே சகல பதிவுகளும் கிளியரா விளங்கிக்கும்.
ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரல வரவு வச்சு சில்லறை காசுல செலவு வைக்கணும். எனவே அஞ்சல் கணக்கு வரவு சில்லறை காசு செலவு, உபசரணை வரவு சில்லறை காசு செலவு, போக்குவரத்து வரவு சில்லறை காசு செலவு, எழுதுக்கருவி வரவு சில்லறை காசு செலவு. அடுத்து ஏனைய செலவுல வர அந்த தனித்தனி விடயங்களை ரவி கணக்கு வரவு சில்லறை காசு செலவு, கபீர் கணக்கு வரவு சில்லறை காசு செலவு. ஓகேயா? இப்ப இந்த தனித்தனி விடயங்களுக்கு மீதிகள் வராது, அது ஓகே. காசு கணக்கும் ஓகே. இப்ப சில்லறை காசு கணக்குல மட்டும் இறுதி மீதியை கண்டுபிடிப்போம். சில்லறை காசுல மட்டும் இறுதி மீதியை கண்டுபிடிப்போம். எனவே கூட்டி எடுங்க. மொத்தம் 25,000 வசக்கட்டு பெற்றது. அதை டபுள்ல போடுங்க. 25,000. 25,000த்துல அந்த குறித்த மாத செலவை கழிச்சோம்டா இறுதி மீதி வரும். மீதி வந்தது, மீதி சென்றது, அதை போடணும். எனவே 25,000 மொத்த பெறுமதி. அதுல இருந்து குறித்த மாத செலவை கழிங்க. 19,950 கழிச்சோம்டா 5,050 இறுதி மீதி. 5,050 இறுதி மீதி. இதோட சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு இரண்டாவது பயிற்சி முடிவடையுது. ஓகேயா? இரண்டாவது பயிற்சி முடிவடையுது. அப்ப இந்த குறித்த மாத செலவு எவ்வளவு? குறித்த மாத செலவு 19,950 என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு மாதமும் மீள் நிரப்பப்படும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த குறித்த மாத செலவானது ஒவ்வொரு மாதமும் மீள் நிரப்பு செய்யப்படும். இதுக்கு அதே மாதிரிதான் சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு மீள் நிரப்பு செய்யப்படும். ஓகேயா? எனவே நாங்க சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல இரண்டாவது வினா அமல் நிறுவனம் தொடர்பானது. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தயாரிக்கிறது, பொது பேரேட்டு கணக்குகள் தயாரிக்கிறது. இங்க நாங்க பகுப்பாய்வு நிரல் நாங்களாவே கண்டுபிடிச்சு செஞ்சோம். முதலாவது வினாவுல தரப்பட்டு வந்துச்சு. அப்ப இரண்டு முறையில சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு பயிற்சிகள் பார்த்துக்கிறோம். சகல மாணவர்களும் தெளிவான முறையில படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.